துளாராசி துளாராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் என்றைக்குமே நீங்கள் சனி உச்சம் பெற்றவர். தோற்றங்கள் மாறினாலும் தோற்றுவிடாமல் இறுதி வரை தொடர்வதே உண்மையான அன்பு. வாழ்க்கை நம்மை ஏமாளியாகவும் கோமாளியாகவும் மாற்றி மனக்காயங்களையும் ரணங்கங்களையும் கொடுத்து செல்கிறது. ஆனால் நீங்கள் ராஜதந்திரம் மிக்கவர்கள். இந்த ராஜதந்திரன்றது துளாராசிக்காரவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். உண்மை தானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ராஜதந்திரத்தில் என்ன ஒரு பெரிய மைனஸ் இருக்குன்னா, ராஜாவுக்கு தந்திரத்தை சொல்லி கொடுக்குறவங்க என்றைக்குமே ராஜாவாக முடியாது. அப்படிப்பட்ட ராஜதந்திரி, ராஜா நடத்துவதற்கு வழி நடத்தக்கூடியவர். அப்போ நம்ம ராஜாவாக முடியலை, ஆனால் அந்த ராஜா வாழ்கிறதுக்கு நம்ம தான் வழியை காட்டணும். இப்படிப்பட்ட துளாராசிக்கு யோகம் வருவது எங்களுக்கு ஏதாச்சும் அறிகுறி காட்டுமா? காட்டும் காட்டும் காட்டும். முதல்ல எதை காட்டும்னா வறுமையை காட்டும். உங்களுக்கு வறுமை வருதுன்னா அடுத்தது பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பணம் வந்தால் கடன் வரப்போகுதுன்னு அர்த்தம். கடன் ஏற்பட்டால் திரும்ப யோகம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த கடனை தொடர்ந்து அடைக்கக்கூடியவங்க நீங்கள் மட்டும்தான். கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கடனை தொடர்ந்து அடைக்கக்கூடியவர்கள் நீங்கள் மட்டும்தான். ஏன்னா கடனை அடைக்கணும்னு தன்மானம் உங்களுக்கு சொல்லும். தன்மானம் கொண்டவர்கள். கடனை வாங்கிட்டு கண்டுக்காமல் போவோம் அப்படின்னு கிடையாது. கடனை அடைக்கணும். ஒரு பையனும் நம்மளை கேட்டக்கூடாது. ஒரு பையனும் நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாது. இனிமேல் துளாராசிக்கு பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய தன்மை வரும். இதே இன்னொருத்தவனாக இருந்தால் அந்த பிரச்சனைக்கு நாண்டுகிட்டு செத்துருப்பான். நானாக இருக்கிறதுனால வாழ்ந்துட்டு இருக்கிறேன்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. மாடு மட்டும் மேய்ச்சா பரவாயில்ல, மாடு ஆடு பன்னி இது மொத்தத்தையும் சேர்த்து மேய்ச்சா கஷ்டம். ஏன்னா அது ஒரு பக்கம் ஓடும், இது ஒரு பக்கம் ஓடும். எல்லாத்தையும் இழுத்து வச்சு மேய்க்கிறதுன்றது சும்மா இல்லை. இதுவே யோகம்தான். ஆனால் தன் யோகத்தை தனக்கு தெரியாத மாதிரியே பார்த்துக்கிட்டு வருவீங்க துளாராசிக்காரவங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு யோகம் வரணும்னா எப்படி வரும்? பெரும்பகுதி துளாராசிக்காரவங்க சிரமத்தில் இருப்பாங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நிம்மதி இருக்காது. ஏன் நிம்மதி இருக்காது? ஆர்கியூமெண்ட் பண்ணுறது ஒரு பக்கத்தில் நிம்மதி இல்லாமல் போயிடும். ஆர்கியூமெண்ட் பண்ணுறது ஒரு பக்கத்தில் நிம்மதி இருக்காது. இன்னொரு பக்கத்தில் வாழ்கிறதுனாலையும் இன்னொரு பக்கம் நிம்மதி இருக்காது. இந்த ஆர்கியூமெண்ட் எதற்காக பண்ணுறோன்னா, மற்றவங்களுக்காக வாதாடிட்டுருப்போம். நம்ம கேஸ் அப்படியே நிற்கும். துளாராசிக்காரங்களை பார்த்து ஒரு மருந்து சாப்பிட்றியாமா, உடம்பு எப்படி இருக்குது, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கீங்களா தம்பி, சாப்பிட்டீங்களா அப்படி கேட்க யாருமே இருக்காது. அப்போ இந்த யோகான்றது துளாராசிக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், ஆனால் கண்டிப்பாக வரும். எப்படின்றதை இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கு சனி உச்சமாக இருக்கிறதுனால எந்த நியாயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்களோ, எந்த விஷயத்தை சட்டப்பூர்வமாக நடத்தணும்னு நினச்சிங்களோ, எந்த விஷயத்தை நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிங்களோ, அந்த வழியிலே யோகம் ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அந்த வழியிலே யோகம் உங்களுக்கு ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணால் கொஞ்சம் கஷ்டப்படும் போது ஒரு முயற்சி ஆரம்பிக்கும். அந்த முயற்சி தான் யோகத்துக்கான முதல் அறிகுறி. எல்லாமே கஷ்டப்படாமல் யோகம் கிடைக்கும். துளாராசிக்கு மட்டும் கஷ்டப்பட்டு அது இஷ்டமாக கஷ்டப்படும் போது யோகம் கிடைக்கும். இது முதல் செய்தி. துளாராசிக்காரர்களே, நான் விழுந்து விட்டேன் என்று அனைவரும் கைத்தட்டி சிரிக்காதீர்கள். நான் விழுந்ததே முளைப்பதற்காக தான். இது மாதிரி விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி. இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்காக ஒரு பொருள் வாங்குறீங்களோ இல்லையோ, உங்கள் வீட்டில் இன்னொருத்தருக்காக ஒரு பொருளை வாங்கணும்னு நீங்கள் நிறைய பொருள் வாங்குவீங்க. அவ்வளோதான் உங்களுக்கு யோகம். அங்கே தான் யோகம் ஆரம்பிக்கும். உங்களுக்காக ஒரு கை கடிகாரம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க முடியாது. அதே உங்களுக்கு பிள்ளைகளுக்காக வாங்கணும்னு நினச்சா உடனே வாங்குவீங்க. உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைங்க, வாங்கிடுவீங்க. ஏசி வாங்கணும்னு நினைங்க, டபுள் ஏசி வாங்கிடுவீங்க. இன்னொருத்தவங்களுக்காக நீங்கள் எதை யோசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்கிடுவீங்க. இன்னொருத்தவங்களுக்காக நீங்கள் எதை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்கிடுவீங்க. அடுத்த தடவை என்ன பண்ணணும்னா, மற்றவங்களுக்கு வாங்க போக சொல்ல இன்னொன்று உங்களுக்கு சேர்த்து வாங்கிடணும். மற்றவங்களுக்கு வாங்க சொல்ல சேர்த்து வாங்கிடுங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ யோகம் எப்படி வருதுன்னா, யாருக்காக என்ன பொருள் வாங்கணும், என்றைக்கு ஒரு விஷயத்தை நமக்கு வராது அப்படின்னு விடுறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு யோகம் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, இன்னொருத்தவங்க கிடைக்கிது என்றைக்கு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி யோகம் ஸ்டார்ட் ஆகும். என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு மைனஸ்ன்றதே ஒன்று கிடையாது. இன்னொருத்தருக்கு ஒரு விஷயத்தை செய்கிறதுல தயாராக இருங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. அதில் யோகம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதான் உங்களுக்கான அறிகுறி. ஒருத்தவங்க இடம் வாங்கணும்னு வருவாங்க, நீங்கள் அப்போ இடம் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தவங்க கடன் வாங்க போகிறேன்னு வருவாங்க, நீங்கள் கடன் வாங்க போகிறேன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட யார் உதவி தேடி வர போகிறாங்களோ அதில் அந்த விஷயத்தில் நீங்கள் வளர போகிறீங்கன்னு அர்த்தம். அதன் மூலிமா அடுத்த கட்ட பரிணாமம் உங்களுக்கு வளரப்போகுது. உங்களுடைய ஃபஸ்ட்டு யோகம் என்னென்னா, பெரிய மனுஷங்களோட சந்திப்பு திடீர்னு கிடைக்கும். இவனை சந்திக்கவே முடியாதுன்னு நினைப்போம், அந்த ஆளோட சந்திப்பு நமக்கு கிடைக்கும். திடீர்னு பார்த்தா உங்கள் யோகம், நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது செல்ஃபோனில் வரும், பேப்பரில் வரும். இதுதான் உங்களுடைய யோகம் அப்படின்னு கண்டினியூ பண்ணிடலாம். நீங்கள் நினச்சிட்ருக்க விஷயம் எங்கேயாச்சும் கண்ணில் பட்டுடுச்சுன்னா யோகம் உண்டாகுதுன்னு அர்த்தம். தைரியமாக இறங்கலாம். யாரை பற்றியுமே கேட்க வேண்டாம். சார் 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை, சல்லி காசு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். பேங்க்கில் லோன் கிடைக்கல சார்ன்னும். நின்று யோசிக்கிற நேரமே ஒரு பேங்க்கோட வாசலில் தான் பேசிகிட்டு இருப்போம். இல்லைனா பக்கத்தில் உள்ள பேங்க்கோட லோனை பற்றி பேசிகிட்டு இருப்போம்.
அதுதான் உங்கள் யோகத்துக்கான நேரம். உங்களுடைய கண்ணு முன்னாடி யோகம் நிற்கும். பேசும்போது கண்ணுக்கு தெரியாது. ஒரு தடவை பேசி யோசித்து பாருங்கள். இப்போ நம்ம யோசிச்சுமே இப்போ ஏதாச்சும் நடக்க போகுதா? அவர் சொல்லியிருக்கிறாரே, இங்கே ஏதாவது அதற்கான அறிகுறி இருக்கா? ஒரு நாளுக்குள்ளே தெரியும். அந்த அறிகுறியை பயன்படுத்துங்க. யோகத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க. பல பேரை வாழ வைக்க போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஃபெயிலியர் ஆன நீங்கள் இனிமேல் சக்ஸஸ்குள்ளே வர போகிறீங்க. நிறைய சக்ஸஸை பார்க்க போகிறீங்க. யோகம் வருவதற்கான அறிகுறி உங்களுக்கு ஆரம்பம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை. துலா ராசியில் எந்த நட்சத்திரம்னு சொல்லுங்கள், எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த யோகம் எப்படி வரும்னு முழுமையாக பார்த்தோம். அதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக செய்திகளை சொல்கிறேன். ஒரு மனிதனுக்கு யோகம் வருது அப்படின்னாலே முதல் அறிகுறி என்னன்னு கேட்டால் தொழில் மாற்றம், இடம் மாற்றம் ஏற்படும். அது நீங்கள் எந்த மாற்றத்துக்கும் தயாராக இருங்க. எதையும் வேண்டான்னு தவிர்க்க வேண்டாம். அது வரக்கூடியதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்றது ஒரு ஜோசியர்கிட்ட அந்த தசாபுத்தி அடிப்படையில் தெளிவாக கேட்டுக்குங்க. தெளிவாக கேட்டுக்கிட்டு அது இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ அந்த யோகம் வருவதற்கு நல்ல வழி கிடைக்கும். நல்லா கவனிங்க. உங்களுக்கு யோகம் எப்படி வரும்? இடம் மாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும். அது வர்றதை தவிர்க்கக்கூடாது. ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து என்ன பண்ணுறோம்? இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா? இந்த கேள்வியை கேட்டுக்குங்க. அந்த விஷயத்தை தவிர்க்காமல் செய்யுங்க. அது உங்களுக்கான முதல் அறிகுறி. ரெண்டாவது, உங்களையே நீங்கள் உயர்த்தி பார்க்க வேண்டும். தன்னைத்தானே உயர்த்தி பார்க்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு யோகம் வரும். எல்லா ராசிக்காரர்களும் நீங்கள் அதை செய்யணும். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம். கெட்ட விஷயங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுவோம், அதில் பிரபலமாகிடுவாங்க. அது பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும். நல்லது பண்ணுறோமோ இல்லையோ, எது பண்ணாலும் பிரபலமாகணும், யோகம் வரணுன்னா யாருக்கும் தெரியாமல் பண்ணணும். அதுவாக நமக்கு கிடைக்கும்போது லாபத்தை கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. தன்னைத்தானே உயர்த்தி பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு மைனஸை ஏற்படுத்திக்காதீங்க. உண்மையிலே சொல்கிறேன், கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கடவுள் நமக்கு காட்டி கொடுப்பாராம். கண்ணனா என்ன? மனக்கண்ணை திறந்து பார்க்கணும். நம்ம தான் கண்ணை திறந்துருக்குமே அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நம்ம ஒரு ஃப்ரேமில் பார்த்து நம்ம நம்புகிறோம் பார்த்தீங்களா? அதுதான் தப்பு. ஒருத்தரை பார்த்தவொன்னே நம்பாதீங்க. பழகுங்க. பழகி பாருங்கள். கல்யாணம் ஆகிறவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், யாராகனா இருக்கட்டும், பழகி பார்த்தா தான் முடிவு. மனக்கண்ணை திறந்து பார்த்தா தான் நல்லவன் யாருன்னு தெரியும். கடவுள் இதை தான் விரும்புகிறாரு. நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ தான் நமக்கு யோகம் வரும். அதே மாதிரி கமிட்மெண்ட் ஆகுங்க. ஒரு நாளைக்கு காலையில் எழுஞ்சிக்கிறோம், காலாண்டரை கிழிக்கிறோம், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், 7ஆம் தேதி இன்றைக்கி, 8ஆம் தேதி இன்றைக்கின்னு நினைக்காதீங்க. இந்த தேதிக்கு இதெல்லாம் செய்யணும். பிஸியாக இருக்கணும். வேலை இல்லைன்னே சொல்லக்கூடாது. அப்போ தான் நமக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம். வீட்டில் பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டு அம்மா சொல்லுவாங்க, எப்போ கேட்டாலும் பள்ளிக்கூடத்தை வாங்கன்னுவாங்க. எனக்கு வேலை நிறைய இருக்குதுடா அப்படின்வாங்க. எனக்கு அப்போ புரியாது. அம்மாவுக்கு என்ன வேலை இருக்குது? சும்மாவே அம்மா உட்காந்துட்ருக்காங்க, வேலை இருக்குது வேலை இருக்குன்றாங்க. அப்படிலாம் நினைப்போம். ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சி வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு, கோலம் போட்டு, எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, சமைச்சிட்டு, நம்ம எழுந்தப்புறம் நமக்கு எல்லாம் காஃபி போட்டு கொடுத்து, அவங்க குளிச்சுட்டு வந்து அவங்க சமையல் பண்ணி, எண்ணெய் அமுச்சு விட்டு, குழந்தைங்கள அமுச்சு விட்டு, அவங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டு, அவங்க திரும்ப ஈவினிங் வந்து திரும்ப வந்து வீட்டை துலக்கி, பாத்திரத்தை துலக்கி, சமையல் பண்ணி, அதுக்கு இடையில் துணி துவைச்சி, துணியை காய போட்டு, இவ்வளோ விஷயம் நடக்குது ஒரு நாளைக்கு. நம்ம அவங்களே சும்மா இருக்குன்னு சொல்கிறோம். உண்மைதானே பெண்கள்? கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ வேலை இருக்குன்னு. அப்போது ஒரு பெண் வந்து வீட்டில் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க. ஒரு பெத்த தாய் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பிஸி ஷெடியூல்டு. இன்னொன்று யோசிக்கவே தோணலை. இன்றைக்கி ஏன் நம்ம நிறைய யோசிக்கிறோம்னா, ஒரு சோஃபா இருக்குது, என்ன அப்புறமா பார்த்துப்போம், செல்ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனாலே என்ன ஆகுதுன்னா, மனசு ரொம்ப வெறுத்து போய் கமிட்மெண்ட் இல்லாதனால நாள் வீணாக போகுது, நேரம் வீணாக போகுது, நம்மளே நமக்கு பிடிக்காமல் போகுது. வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதே ஆண்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன். ஒரு பெண் எப்படி கமிட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, ஒரு பெத்த தாய் கமிட்மெண்ட்டில் எப்படி இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற பெண்களை பாருங்கள். இன்றைக்கி ஐடிலாம் இருக்கிறவங்க பாருங்கள், அங்கே போய் வேலை பார்த்துட்டு திரும்ப ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு வந்து வீட்லேயும் வேலை பார்த்துட்டு திரும்ப தூங்கி ஏஞ்சின மறுநாள் காலையில் வேலை செஞ்சு திரும்ப ட்ரெயினை பிடிச்சி ஆஃபீஸுக்கு போயிட்டு அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. கமிட்மெண்ட். அப்போ கமிட்மெண்ட்ன்றது அவசியம். இந்த கமிட்மெண்ட்டில் இருக்கவங்க யாருமே யோகம் இல்லாதவங்க கிடையாது. எல்லாருமே யோகம் உள்ளவங்க. அவங்க வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வினாடியும் வெற்றியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னிலிருந்து என்ன பண்ணணும், இன்றைக்கி யாரை சந்திக்கணும், என்னென்ன பண்ணணும், 10 ரூபா எப்படி சேமிக்கணும், 10 ரூபா எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்றத இன்னிலிருந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க. இன்னிலிருந்து உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி ஆரம்பம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.